Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 200 மெகாபிக்சலுக்கான கேமரா ஸ்மார்ட்ஃபோனை மோட்டோரோலா தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த 200 மெகாபிக்சலுக்கான கேமரா ஸ்மார்ட்ஃபோனில் இவங்க யூஸ் பண்ண போற இந்த 200 மெகாபிக்சல் கேமராவை பத்தின சில இன்ஃபர்மேஷனை மோட்டோரோலா இப்போ அஃபிஷியலாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த ஸ்மார்ட்ஃபோனை நெக்ஸ்ட் மந்த் வர ஜூலை மந்த் நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்றதையும் அஃபிஷியலாக மோட்டோரோலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 200 மெகாபிக்சல் கேமரா ஸ்மார்ட்ஃபோனா நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகிற இந்த மோட்டோரோலாவுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்ஃபோனை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 200 மெகாபிக்சல் கேமராவோட நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றது போன வருஷமே ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருந்துச்சு. ஸோ அப்போவே நிறைய பேருக்கு இந்த நியூஸ்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் எந்த பிராண்ட் இந்த 200 மெகாபிக்சல் கேமராவோட ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருந்துச்சு. அது இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மோட்டோரோலா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 200 மெகாபிக்சலுக்கான கேமராவை எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சும் நெக்ஸ்ட் மந்த் வர ஜூலை மந்த் இருக்க போகுது அப்படின்றதையும் அஃபிஷியலாக இப்போ மோட்டோரோலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க யூஸ் பண்ண போற இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 200 மெகாபிக்சலுக்கான கேமரா எப்படி இருக்க போகுது, இதுல என்ன சென்சார் யூஸ் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜியோட வரப்போகுது, எல்லா விஷயத்தையும் மோட்டோரோலா இப்ப டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த 200 மெகாபிக்சலுக்கான கேமரா என்ன சென்சார் யூஸ் பண்ணி நமக்கு வரப்போகுது அப்படின்ற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அந்த வகையில மோஸ்ட்லி 64 மெகாபிக்சலுக்கு மேல போயிட்டாலே இந்த 108 மெகாபிக்சல் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ அதுலயே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே சாம்சங் சென்சார் தான் இருக்கு. அந்த வகையில இப்போ இந்த 200 மெகாபிக்சல் கேமராவும் சாம்சங் உடைய ஒரு சென்சாரை பேக் பண்ணி தான் வரப்போகுது. சாம்சங் கிட்ட இருந்து போன வருஷம் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண சாம்சங் ISOCELL HP1 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் கூட தான் இந்த 200 மெகாபிக்சலுக்கான கேமராவை செட் பண்ணி மோட்டோரோலா அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல இந்த ஒரு ஸ்மார்ட் போனை நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் இந்த சாம்சங் HP1 சென்சார் அப்படின்ற இந்த சென்சார் பாத்தீங்கன்னா இதுல இந்த 200 மெகாபிக்சலுக்கான இந்த ஒரு கேமராவை 16x பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த 200 மெகாபிக்சல் அப்படின்ற இந்த பிக்சல் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நமக்கு வரக்கூடிய அந்த 64 மெகாபிக்சல் 108 மெகாபிக்சல் மாதிரியான எல்லா கேமராவும் வருது. நெக்ஸ்ட் இந்த 200 மெகாபிக்சல் கேமராவும் அந்த மாதிரி பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கொண்டு வர போறாங்க. பட் இந்த பிக்சல் பின்னிங்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். பிக்சல் பின்னிங் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. நார்மலா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண அந்த 13 மெகாபிக்சல் 12 மெகாபிக்சல் கேமரா இருக்குமே, அதே சென்சார் அதே சைஸ்க்கான சென்சாருக்குள்ள ஒரு பிக்சல் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு 4 பிக்சல் இல்ல 6 பிக்சல் இந்த மாதிரி நிறைய பிக்சல்ஸை உள்ள இன்க்ளூட் பண்ணி நமக்கு அந்த பிக்சலை இன்க்ரீஸ் பண்ணி 13 மெகாபிக்சல் கேமராவையே 48 மெகாபிக்சல் 64 மெகாபிக்சல் 108 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரியான கேமராவா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி அப்படின்ற இந்த டெக்னாலஜி. அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த 200 மெகாபிக்சலுக்கான கேமராவையும் இந்த சாம்சங் HP1 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் மூலமா நமக்கு கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த 200 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 12.5 மெகாபிக்சலுக்கான இமேஜ் கேப்சரிங் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் இதுவும் ஒரு 13 மெகாபிக்சல் சென்சார் தான். அதுல தான் பிக்சல் பின்னிங்கை யூஸ் பண்ணி நமக்கு 200 மெகாபிக்சலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு கிளியரா தெரியுது. பட் இதை வச்சு மட்டுமே இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா சுமாரா தான் இருக்கும். 200 மெகாபிக்சல் கேமரா ஒத்தே கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 13 மெகாபிக்சல் ஃபர்ஸ்ட் அந்த கேமராவுக்கும் அடுத்து வந்து 48, 64, 108 இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்லைட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் இமேஜ் கேப்சரிங் கேப்பபிலிட்டி அண்ட் இமேஜுடைய கிளாரிட்டி வைஸ் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த வகையில் தான் இந்த 200 மெகாபிக்சல் கேமராவிலையும் கண்டிப்பாக இவங்களுடைய ப்ரீவியஸ் 108 மெகாபிக்சல் கேமரால இருந்து ஒரு ஸ்லைட்டர் அப்கிரேடேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா அது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நாம இப்போதைக்கு வாய் வார்த்தையா சொல்லவே முடியாது. மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு இதனுடைய கேமரா அவுட்புட் இமேஜ் அவுட்புட்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பட் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சாம்சங் ISOCELL HP1 அப்படின்ற இந்த சென்சார்ல கலர் கரெக்ஷன்ஸ்லாம் இன்னுமே நாங்க அக்யூரேட்டான கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நாங்க இதில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் நைட் போட்டோஸ்லாம் இன்னும் பெட்டரா இருக்கும், அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் இன்னும் ஸ்டெபிலைஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா அது எந்த அளவுக்கு நமக்கு கேமரா வைஸ் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதில் இந்த 200 மெகாபிக்சல் கேமரா சாம்சங் ISOCELL HP1 அப்படின்ற இந்த சென்சார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு.
மற்றபடி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமராவை தாண்டி வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. பட் அதை பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில் எதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் ஆனால் இன்டர்நெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 200 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு பிரைமரி கேமராவை தாண்டி இதில் 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடவே ஒரு 12 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ சென்சாரோட சேர்த்து ஒரு ட்ரிபிள் ரியர் கேமராவுக்கான செட்டப்போட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுல Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர், இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை இன்க்ளூட் பண்ணி 125 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஒரு புது மோட்டோரோலாவுடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இதுல இந்த 200 மெகா பிக்சல் கேமரா மட்டும் தான் இப்போதைக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி நம்ம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கலாம், இல்ல இதுல ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகியும் வரலாம். பட் அது நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நாம இந்த ஸ்மார்ட் போன் மோட்டோரோலாவுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இது என்ன சீரிஸ்ல வரப்போகுது, என்ன நேம்ல இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லவே இல்லை. அந்த டவுட் கண்டிப்பா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த வகையில் அது இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. மோட்டோரோலா அடுத்து ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல 200 மெகா பிக்சல் கேமராவோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் கொண்டு வர போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. மற்றபடி இது என்ன சீரிஸ்ல என்ன நேம்ல வரப்போகுது அப்படின்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன் சைனாவில் லான்ச் ஆகும் போது அவங்களுடைய ரேசர் சீரிஸ்க்கு கீழையும், இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது எக்ஸ் சீரிஸ்க்கு கீழே மோட்டோரோலா X30 அப்படின்ற நேம்லையும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா என்ன சீரிஸ்க்கு கீழே என்ன நேம்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்ன சீரிஸ்க்கு கீழே லான்ச் ஆனாலும் இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போனை தான் லான்ச் ஆகுது. அந்த வகையில் மோஸ்ட்லி இதனுடைய பிரைசிங் above 50K இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால 50K above அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு வெயிட் பண்ணக்கூடியவங்க வேணும்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாம். மற்றவங்களுக்கெல்லாம் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் மோட்டோரோலா கிட்ட இருந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 200 மெகா பிக்சல் கேமராவோட லான்ச் ஆக போகிற இந்த மோட்டோரோலாவுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த 200 மெகா பிக்சல் கேமராவை தாண்டி வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அறிவன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.